வணக்கம். வயிற்று போக்கிற்கு அக்குபங்சர் முறையில் தீர்வு இருக்கிறதா என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொதுவாக வயிற்றுப்போக்கு ஏன் ஏற்படுகிறது? நம்முடைய உடலில் அதிகப்படியான மலக்கழிவுகள், தேவையற்ற மலக்கழிவுகள் தேங்கும் போது அதனை வெளியேற்றும் வகையாக நம்முடைய உடல் வயிற்றுப்போக்கு என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறது. இதன் மூலயமா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகிறது. அப்போது பொதுவாக வயிற்றுப்போக்கு என்பது நம்முடைய உடலுக்கு நல்லதா கெட்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக நல்லது. ஏன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. இப்போ அக்குபங்சர் முறையில் நம்ம இந்த வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை கொடுக்கும்போது இந்த வயிற்றுப்போக்கு அப்படியே நின்றுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிற்காது. நாம் அக்குபங்சர் புள்ளியின் மூலயமா சிகிச்சை கொடுக்கும்போது அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இன்னும் வேகமாக, இன்னும் சரியாக வெளியேறுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அக்குபங்சர் புள்ளி உதவிகரமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் LI5. இந்த LI5 என்ற புள்ளி நம்முடைய உடலில் எங்கு அமைந்திருக்கிறது என்பதை இப்போது காணலாம். LI5 என்கிற புள்ளி நம்முடைய உடலில் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை விரல்களை இப்படி விரிக்கும்போது சரியாக நம்முடைய கட்டை விரலுக்கு கீழே இங்கே ஒரு பள்ளம் ஏற்படும். கட்டை விரலுக்கு சரியாக கீழே ஒரு பள்ளம் தெரியும். இங்கே ஒரு தசை நார் இருக்குது, இங்கே ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LI5 என்கிற புள்ளி. இந்த புள்ளியில் நம்முடைய ஆட்காட்டி விரலை கொண்டு 2 நிமிடங்கள் 2 கையிலையுமே தொட்டு சிகிச்சை கொடுக்கும்போது இந்த புள்ளி தூண்டப்படும். ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.